ஸ்டார்ட் பண்ணுங்க. طيب. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வலைக்கும் சலாம் இன்றைய வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய அமர்வுல அஹ், எல்லா மனிதர்களுக்கும் அத்தியாவசியமான ஒரு அம்சத்தோடு தொடர்பாக இஸ்லாம் இத்தகைய பார்வையை கொண்டிருக்குது. நாங்கள் அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற சம்பந்தமாக அஹ், இயன்றவரை சுருக்கமாக பார்க்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது விரிவான விஷயம். அதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரம் என்றது பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருப்பதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல உழைப்பது சம்பந்தமாக, ஹலாலான உழைப்பு சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக பலவாறாக பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஓதக்கூடிய இல்லாட்டி கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான் சூரத்துல் ஜும்மால வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ தினத்தன்று நீங்கள் அழைக்கப்பட்டால், அதாவது தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், லிஸ்ஸலாத் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், ஃபஸ் அவு இலா திக்ரில்லா, உடனடியாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அதோட அர்த்தம் அதுவரை நீங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் அதோட அர்த்தம். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ. இங்கே அஹ், அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பானது என்று சொல்லிட்டு அடுத்ததாக فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, தொழுகை முடிந்து விட்டால், அதாவது ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் உடனடியாக, இங்க அல்லாஹ் தஆலா என்ற சொல்ல எழுத்தை பயன்படுத்தி இருப்பதன் காரணமாக தொழுகை முடிஞ்சிட்ட நீங்க அங்க அதாவது தாமதித்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக நீங்க திரும்பவும் உங்களோட உழைப்புல ஈடுபடலாம். இதா குதியத்து சலா, தொழுகை முடிந்த உடனே திரும்பவும் ஃபந்தஷிரு, உடனடியாக நீங்க அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில, அல்லாஹ் தஆலாவுடைய பூமியில நீங்க பரவி சென்று வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை நீங்க தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் வத்குருல்லாஹ கசீரன், அல்லாஹ் அதிகமாக நீங்க ஞாபகப்படுத்தும் போது அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடைவீர்கள். இப்ப மனிதனுடைய வெற்றியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. இந்த ரெண்டு வசனங்கள், இந்த வசனத்துல அல்லாஹு தாலா இபாதத்தையும் பொருளாதாரத்தையும் ரெண்டையும் பின்னி பிணைந்து சொல்லியிருப்பதை நாங்க பார்க்கிறோம். அதாவது தொழுக டைம் வந்தா, இபாதத்துக்குரிய நேரம் வந்தா அதை சரியா செய்யணும். அதே மாதிரி தொழுகை முடிஞ்சிட்டா நீங்க அங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உடனடியாக நீங்க பொருளாதாரத்தை தேடுறதுக்கு போங்க, உடனடியா போங்க. அங்க லேட்டாக வானம்ன்றத அல்லாஹ் சொல்றேன். அதே நேரம் நீங்க பொருளாதாரத்தை தேடுகின்ற பாதையில அல்லாஹ்வை மறந்து நீங்க அதுல ஈடுபடாம வத்குருல்லாஹ கசீரன், நிறைய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இப்ப நீங்க வெற்றி அடைவீர்கள். இப்ப நாங்க அதாவது உழைப்பிலையும் இருக்கணும், டைம் ஆகினா இபாதத்துக்கும் நாங்க வரணும், இது முடிஞ்ச திரும்ப உழைப்புக்கும் போகணும், இடையில அல்லாஹ்வை மறக்காமலும் நாங்க இருக்கணும். அப்பதான் நாங்க ஹலால் ஹராம் பேணி வாழையிடும். அப்ப இது ஒரு அழகான எங்களுக்கு ஒரு போதனை. அதாவது இந்த வெற்றிக்கான வழி தொழுகை மட்டுமல்ல, இபாதத் மட்டுமல்ல. அல்லாஹ் தாலா இப்படி சொல்றானே, அம்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை என்று அந்த வசனம் இருக்குதே.
அது பல சந்தர்ப்பங்களில் பிழையா விளங்கப்படக்கூடிய வசனம். அதாவது எந்த நேரம் விவாதத்தில் இருக்கணும்ன்ற மாதிரி அப்படி அல்ல. இங்க ரெண்டு வகையான இபாதத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்று நேரடியான வணக்கத்தை தொழுகையை சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அந்த திக்ரை சொல்லி இருக்கிறான். இது ரெண்டுக்கும் இடையில அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அல்லாஹ் தாலா அதாவது வியாபாரத்தை பத்தி சொல்றான். வதருல் பை, வியாபாரம் என்று நேரடியாக சொல்றான். இப்ப இந்த பொருளாதாரம் என்பதும் வணக்க வழிபாடு என்பதும் மனுஷன் வாழ்க்கையில பிரிக்க முடியாத ரெண்டு விஷயங்கள். அப்ப அது ரெண்டுக்குமே மனிதன் போதிய அளவு கவனம் கொடுக்கணும். அப்படி கவனம் கொடுத்தா தான் தனி மனித வாழ்க்கையும் சிறப்பாக அமையும், குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக அமையும், சமூக வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இன்றைக்கு எங்கட சமூகங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடு தான் இந்த விளக்கம் சரியான முறையில கொடுக்கப்பட்டில்லை. ஒன்றோ அதாவது இறை நினைவை மறந்து முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் அப்படியே மூழ்கி போன ஒரு நிலையை பார்க்கிறோம் ஒரு சாரார். இன்னொரு சாரார் அதாவது ஹலாலான உழைக்கிறதுக்கு வாய்ப்பு, வசதி, சக்தி, ஆற்றல் இருந்தும் அதை விட்டு போட்டு வணக்க வழிபாடு என்று அதுல போகக்கூடிய ஒரு போக்கை நாங்க பார்க்கிறோம். இது ரெண்டுக்கும் இடையில அல்லாஹால இணக்கம் கண்டிருப்பதை நாங்க பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு காரணம் எங்கட சமூகத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய அஹ், தவறான போதனைகளும் தான். அநேகமான சந்தர்ப்பங்கள்ல நாங்க பார்க்குற ஒரு ஹதீஸ் நிறைய பேசப்படும். அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹும் அஹ்யினி மிஸ்கீனன், இறைவனே என்னை மிஸ்கீனாகவே வாழவை, வ அமித்னி மிஸ்கீனன், என்னை மிஸ்கீனாகவே மரணிக்கச் செய், வஹ்ஷுர்னி ஃபி ஜும்ரத்தில் மசாக்கீன், மிஸ்கீன்களது கூட்டத்தோடைய யௌமல் கியாமா, மறுமை நாள் மிஸ்கீன்களோட கூட்டத்தோடைய என்னை எழுப்பு என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. இது திருமதியில வருது இந்த ஹதீஸ். இது மிகவும் அரிதாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்றும் கரீபான ஹதீஸ் என்றும் அது சொல்லப்படுது. இந்த ஹதீஸ்ல பிழை இல்லை. இந்த ஹதீஸ இந்த மிஸ்கீன் என்ற சொல்ல விளங்கப்படுத்தி இருப்பது தான் சமூகத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு. அதாவது என்னைய இந்த மிஸ்கீன் என்ற சொல்லுக்கு ஏழை என்ற கருத்தை கொடுத்து என்ன ஏழையாகவே வாழவே, ஏழையாகவே மௌத்தாக்கு, ஏழைகளோட கூட்டத்திலே மறுமை நாள எழுப்பு. அப்ப ஏழையாகிறது பெரிய ஒரு கண்ணியம், கௌரவம், அதான் மதிப்பு, அதான் பக்தி, அதான் தக்குவா என்று பாமர மக்கள் இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தலைகீழாக மாறி இருக்கு. உழைக்காம பள்ளியில குந்திட்டு இருந்தா அது இன்னமும் பெரிய கண்ணியம் கௌரவம் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உண்மையிலே இங்கே மிஸ்கீன் என்ற சொல் அதாவது முதவாத, அதாவது பணிவுள்ளவனாக, தாழ்மையுள்ளவனாக என்ற அர்த்தத்துல தான் நீங்க சொல்லியிருக்கு. இதுக்கு அதுதான் விளக்கம். இதுக்கு ஏழை என்றதல்ல. ஏழை என்று பாவிக்கிற இடங்கள் இருக்கு. மிஸ்கீன் என்று சொல்ல ஏழை, அப்பாவி என்றெல்லாம் பாவிக்கிற இடங்கள் இருக்கு. ஆனா இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கருத்து என்னை பணிவுள்ளவனாக வாழவை, பணிவுள்ளவனாகவே என்னை மரணிக்கச் செய், பணிவானவர்களது கூட்டத்தோடு மறுமை நாள் என்னை எழுப்பு. அது ஒரு நல்ல பண்பு தானே. பணிவானவனாக இருப்பது, கௌரவம், அதாவது கர்வம் இல்லாத, பெருமை இல்லாத, தாழ்மையான ஒரு மனிதனாக வாழ்வது, அது ஒரு சிறப்பான பண்பு. இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு பண்பு. இல்லை என்றிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஏழையாக, ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில வாழ்ந்த, வசதி இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸை பத்தி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். சொல்லுவாங்க, யாரு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன பிறகு கடைசியா ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய்த்து 500 வருஷத்துக்கு பிறகு தவண்டு தவண்டு என்னது தான் அவரு
சிராத்தல் முஸ்தகீமை கடந்து ஒரு மாதிரியா சொர்க்கத்துக்கு வந்து சேருவாரு என்று சொல்லியும் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அது உண்மையிலே பிழையான ஹதீஸ். அது வந்து பெரும்பாலும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும். ஏனென்று சொன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஆளுன்னு சொன்னா ரசூல்லாட காலத்துல மதீனால வாழ்ந்த பணக்காரர்கள்ல மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை பத்தி அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லி நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி சஅத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அஷரத்து முபஷிரின் என்று சொல்றாங்க. இவங்கள்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் பின் வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்கள் இந்த 5 பேரும் அதாவது சஹாபாக்கள் சமூகத்திலே இருந்த பெரிய மல்டி மில்லியனர்ஸ், கோடீஸ்வரர். அவர்களை விட பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த காலத்துல இருக்க இல்லை. அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லி ரசூல்லா அவர்கள் வாழ்ற காலத்திலேயே சொல்லிட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறையில பல சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள் சதகாக்களை அடிப்படையாக வச்சு அவர் சொர்க்கவாதி என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆக்கள் மற்றவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் கடைசியிலே வருவாங்க. அது மனுஷன் அக்களுக்கு படக்கூடியதல்ல. கேள்வி கணக்கு இல்லாம நேரடியா சொர்க்கம் போகக்கூடிய ஆக்கள் இவங்க. ம் அதாவது வறுமையோட கஷ்டத்தோட ஆஹ், வாழ்றதுதான் சிறப்புன்னு இருந்தா இவங்கெல்லாம் பெரிய பிச்சைக்காராக்களை தான் நீந்திக்கும். அப்படி இருக்கல, பெரிய பணக்காராக்கள் இருந்தாங்க. அடிப்படையில இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளையே எங்களுக்கு, அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்குது. ஏ முஸ்லிமே, நீ ஒரு நல்ல வசதியானவனாக இருக்கணும் என்ற செய்தி எங்களுக்கு தந்து கொண்டிருக்குது. ஏனென்றால் நீ நல்லா பாருங்க, இஸ்லாத்துல கடமைகள்ல அதாவது பணச்செலவு இல்லாம எதை செய்யலும் ஒன்று மட்டும் செய்யலாம், களிமா மட்டும் செல்லலாம். அதுக்கு மட்டும் காசு தேவையில்ல உடனடியா, அதன் பிறகு தேவைப்படும். மற்ற எல்லா கடமைக்கும் கட்டாயமா ஹலாலான உழைப்பு, காசு, பணம், செல்வம் கட்டாயம் தேவை. நாங்க தொழுகைய என்ற கடமையை ஹயாத்தாக்கணுமாக இருந்தா, நாங்க தனி மனிதனாக பார்த்தாலும் கூட எங்களோட தொழுகையை நிறைவேறுவதற்கு எங்களது உடல், உடை, இடம் சுத்தமானதாக இருக்கணும், தாகிரானதாக இருக்கணும். அப்போதுக்கு நாங்க ஹலாலான முறையில் இருக்கணும். எங்களோட உடை வந்து நாங்க ஹலாலான முறையில் வாங்கினதா இருக்கோம். நாங்க அழுக்கோட வைத்து என்னது தொழில் இல்லாது உடம்பு சுத்தமானதாக இருக்கும். உடம்பு சுத்தமாகிறதுக்கு நாங்க குளிக்கணும், குளிக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கணும், பாத்ரூம் இருக்கணும். அந்த வசதியெல்லாம் ஒழுங்கா செஞ்சு கொள்ளணும். செஞ்சு கொள்றதுக்கு பண வசதி எங்களுக்கு தேவை. பள்ளியில பள்ளி யாரோ கட்டின பள்ளி நாங்க போய் தொழுவது இல்லை. அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு யாரோ அது செலவழிக்கத்தானே வேணும். பள்ளியை நிர்வகிக்கத்தானே வேணும். அதுக்கு செலவு வேணுமே. அப்ப அது என்ன காட்டுதுன்னு சொன்னா, தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு, அதாவது சமூகத்துல மக்கள்கிட்ட முஸ்லிம்கள்கிட்ட ஹலாலாக உழைத்த காசு, பணம் கட்டாயம் தேவை. அதே மாதிரி மற்ற கடமைகள், ஜகாத் எடுத்து அது காசே தான், உங்களுக்கு தெரியும் தானே. ம்
காசு இருந்தா தான், அதுவும் சாதாரண காசு இருந்தும் போதாது. ஜக்காத் கொடுக்கறதுக்கு அவருடைய தேவை, அவருடைய குடும்பத்துடைய தேவை, அவருடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களோட தேவை எல்லாம் போக மேலதிகமாக ம், குறிப்பிட்ட அளவு இருந்து, அதுவும் ஜக்காத்துல நிபந்தனைகள் நீங்க பார்ப்பீங்க. ஒரு வருஷம் அவர்கிட்ட அதாவது அதை பாவிக்காம சேமிப்பில் இருந்திருக்கும். இப்ப அந்த அளவு வந்தா தான் எங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். இப்ப அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கையில சேமிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம் அவன் கையில ஹலாலான காசு வச்சிருக்கும். வச்சிருந்தா தான் அவன் ஜக்காத்தை கொடுக்கல. ஹஜ் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு தெரியும். இப்ப ஹஜ் போறோம்னு சொன்னா லட்சக்கணக்கு தேவை, பல லட்சங்கள் தேவை. அப்ப அது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்னது ஹலாலான உழைப்பு அவனுக்கு தேவை. நோன்பு வந்தா நோன்பு பிடிக்கிறதுக்கு, நோன்பு திறக்கிறதுக்கு, அடுத்தவர்களுக்கு நோன்பு திறக்க உதவி செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் ஹலாலான உழைப்பு தேவை. இப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, ஒரு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஆசை இல்லையா எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி ஒரு முஸ்லீமா வாழ்றதுக்கு? ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு முஸ்லீமாக, ஜக்காத்தை நிறைவேற்றிய ஒரு முஸ்லீமாக, அஹ், அடுத்தவன்கிட்ட வாங்கி நோன்பு பிடிக்காம என் சொந்த செலவில் நோன்பு பிடிச்சு அடுத்தவனுக்கும் அதாவது கொடுத்து உதவி வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக வாழ்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லையா? அப்ப அதை செய்யறதுக்கு ஹலாலான உழைப்பு வேணுமே. உழைச்சத்தானே அவனுக்கு இந்த கடமைகளை சரியா செய்ய இயலும். இது தவிர சமூகத்துல நிறைய தேவைகள் இருக்குது. எத்தனையோ வகை வகையான தேவைகள் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு, சமூகத்தை முன்னேற்றத்துக்கு, சமூகத்துல கல்வி தேவை, சுகாதார தேவை, இது மாதிரி ஒரு தொகையான தேவைகள் இருக்குதானே. இவற்றையெல்லாம் அதை மார்க்கத்தை பாதுகாக்கணும், மார்க்கத்தை பரப்பணும். இப்படி நிறைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஹலாலான உழைப்பு தேவை. இப்ப இது எதை காட்டுது என்றால், இஸ்லாத்துடைய ஐங்கடமைகளே எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. ஏ முஸ்லிமே, நீ சோம்பேறியாக இருக்காதே, ஹலாலான முறையில நீ உழைக்கணும். அவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல சஹாபாக்கள் உழைத்ததன் காரணமாகத்தான் தீனை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கு வந்த எதிர்ப்புகள்ல இருந்து அந்த எதிர்ப்புகளுக்கு எதிராக போராடி அஹ், தீன் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு கிடைக்க செய்யறதுக்கு காரணமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர்ல இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட இந்த மதீனால பேங்க் அக்கவுண்ட் இருக்குது. சில நேரம் ஆச்சரியமா இருக்கும் கேட்கும் போது. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா விளங்கும். இந்த காண்ற பில்டிங் இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய வக்ஃப் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. இப்ப அவர்களுடைய பேர்ல இன்று வரையும் வக்ஃப் செய்யப்பட்ட அதாவது சொத்துக்கள் இருக்குது. மாஷா அல்லான்னு சொல்லி. காரணம் என்னென்றால் அவர்கள் ஹலாலான முறையில உழைத்து, அவர்கள் பயன்படுத்தி, நிறைய சமூகத்துக்காக செலவழித்து, இன்று வரையும் அது பயன்படக்கூடிய நிலையில இருப்பதை நாங்க பார்க்கலாம். இப்ப சமூகத்துடைய நிறைய தேவைகளுக்கு பொருளாதாரம் தேவை. அதனால தான் நாங்க பார்க்கிறோம், அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு ஹலாலான உழைப்பை பத்தி நிறைய சொல்லி இருப்பதை நாங்க பார்க்கிறோம். நிறைய சொல்லி இருக்குது, ஒன்று ரெண்டு அல்ல. சொல்லுவாங்க கிட்டத்தட்ட 300 சொச்சம் இடங்கள்ல இந்த அதாவது உழைப்பு சம்பந்தமாக அல் குர்ஆன்ல 300 சொச்சம் இடங்கள்ல அஹ், வந்திருக்கு. பல வகையான அதாவது வடிவத்துல சொல்லப்பட்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்க பார்க்கிறோம், அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. சொத்து செல்வங்கள், பிள்ளை குட்டிகள் இந்த உலக வாழ்வின் அலங்காரங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவள் பாக்கியாத்து சாலியாத்து ஹைருன் ரப்பிக சவாபன் ஹைருன் பலா. நல்லமல்கள்,
அந்த நன்மைகள் எங்களுக்கு அதாவது மறுமை நாள மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் செல்வத்தை மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அஹ், அதே போன்று இன்னமும் ஹுப்பில் ஹைரி லஷதீத், உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்கும் என்றதுல மிகவும் மிகவும் ஆசை ஆர்வம் உள்ளவனாக மனிதன் இருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆன் எங்களுக்கு குர்ஆனும் தான் ஹதீஸும் தான் ஹலாலான உழைப்பை வேற எந்த ஒரு மார்க்கமும் சொல்லாத அளவுக்கு ஹலாலான உழைப்பை தூண்டி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அஹ் அதுக்கு சில வரையறைகள், ஒழுங்குகள், முறைகளை, வரம்புகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து, நீங்க உழைங்க, அதாவது சம்பாதிங்க, ஆனா இந்த வரம்புகளை நீங்க மீறாதீங்க என்று பல ஒழுங்குகள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்தா நிறைய காணிகள், கிட்டத்தட்ட 359 இடங்கள்ல குர்ஆன்ல இந்த உழைப்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஒரு இடத்துல சொல்றான், கட்டளையாக சொல்றான், வகுல் வகுல் இஅமலு, நபி நீங்க சொல்லுங்கள், இஅமலு நீங்கள் செயற்படுங்கள், வேலை செய்யுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய வேலையை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், வரசூலுஹு உன்ற தூதரும் பார்க்கிறார்கள், வல் முஃமினூன் முஃமின்களும் பார்க்கிறார்கள். சூரத்து தௌபால வரக்கூடிய வசனம் அது. அதே மாதிரி ஏற்கனவே நாங்க சூரத்து ஜும்மால வந்த வசனத்தை பார்த்தோம். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ் தஆலா தான் இந்த பூமியை உங்களுக்கு நடந்து செல்வதற்கு ஏற்றதாக செம்மைப்படுத்தி தந்திருக்கிறார். எனவே அதன் மேடு பள்ளங்கள் எல்லாம் நீங்கள் சென்று வக்குலூ மின் ரிஸ்கிஹி, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ரிஸ்குகளை, உங்களது வாழ்வாதாரங்கள் நீங்கள் பெற்று நீங்கள் புசியுங்கள், நேரடியா சொல்றான். வயலேஹி நுஷூர், ஆனா அவன்கிட்ட தான் நீங்க திரும்பி வரணும் மறுமை நாள், அதை மறந்துடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பதை நாங்க பார்க்கிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால ஒரு ஜனாசாவுக்கு சென்றிருந்தார். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். அந்த ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சு விட்டு சொன்னாங்க, லைத்தஹு மாத ஃபீ கைரி மௌலிதிஹி, அதாவது அவர் இந்த பிறந்த ஊர்ல இல்லாம, அதாவது மதீனால இல்லாம வேற எங்கேயாவது மௌத்தா இருந்தா நல்லா இருக்குமே என்று சொன்னாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குல்ல அந்த கருத்து. இப்ப அங்கிருந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, "அஹ், வலிமையா ரசூலல்லாஹ், ஏன் ரசூல்லா, இப்ப நாங்க எல்லாரும் விரும்புவோம் தானே, நாங்க எங்களுடைய ஊர்ல மௌத்தாகி எங்களுடைய ஊர் பள்ளிவாசல் மையவாடியில அடக்கின எவ்வளோ நல்ல மண்டெல்லாம் எங்களுக்கு ஆசைப்படுவோமே." ரசூல்லா சொன்னாங்க, இவர் பிறந்த ஊர்ல இல்லாம வேற எங்கேயாவது மௌத்தாயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்ப அதுக்கு விளக்கம் கேட்டாங்க ஒரு சஹாபி. அப்ப ரசூல்லா விளக்கம் சொன்னாங்க. பாருங்க, இது அது முக்கியமான ஒரு ஹதீஸ், வந்து திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரஜுல இதா மாத கரீபன், ஒரு மனிதன் அவன் சொந்த ஊர்ல இல்லாம ஒரு புறத்தி ஊர்ல அவர் மௌத்தா போனால், கீச லஹு மின் மௌலிதிஹி இலா முன்கதி அசரிஹி ஃபில் ஜன்னா, அதாவது அவருடைய சொந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல போய் அவர் மௌத்தாகிறாரோ அந்த அளவு தூரம் அளந்து சொர்க்கத்தில் அவருக்கு, அதாவது மேலதிகமாக அவருக்கு கொடுக்கப்படும். அதாவது ஒருவர் கல்விக்காக போயிருக்கலாம், தொழிலுக்காக போயிருக்கலாம், ஹலாலான உழைப்புக்காக போயிருக்கலாம். இப்படி அதாவது போறதுதான் நல்லது. இன்னும் ஒரு நாட்டுல போய்த்து மௌத்தா போனாலும் பரவாயில்லை, அது அவருக்கு நன்மையத்தான் அமைய போகுது. அவர் ஹலாலான அந்த முறைகளை பேணி ஹலாலான உழைப்பை செஞ்சு
அதாவது அடிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அந்த தொழிலை அவர் ஏற்படுத்தி கொண்டு அதாவது மார்க்கம் அனுமதித்த தொழில்கள், அதாவது தடை செய்த ஹராமான விஷயங்கள்ல தொழில்கள்ல, அதாவது வருமான வழியை வச்சுக்கொள்ளாம இந்த ஹலாலான உழைப்பாக இருக்கின்ற போது அது ஒரு ஜிஹாதாக இஸ்லாம் கருது. எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரத்தை அல்லாஹ்தால அளந்து அவருக்கு ஆல்ரெடி கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தில் மேலதிகமாக இன்னும் விசாலமாக்குறான். அவர் அந்த போய் அவரோட சொந்த ஊர்ல இருந்து அவர் மௌத்தாயின் இடத்துக்கும் இடையில இந்த தூரத்தை அப்படி கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, ஒரு முஃமின் சோம்பேறியாக ஒரு இடத்துல முடங்கி கிடக்கக்கூடாது. அவர் பயணம் போகும். அதாவது ஹலாலான உழைப்புக்காக போகலாம், படிப்புக்காக போகலாம், மார்க்க பிரச்சாரத்துக்காக போகலாம். ஏதோ ஒரு வகையில் அவன் இயங்கிக் கொண்டிருக்கணும். இந்த பூமியை வளப்படுத்தக்கூடியவனாக ஒரு முஃமின் வாழணும் என்ற அம்சத்தை தான் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி எப்பொழுதும் நாங்க பார்க்கிறோம், ஈமானையும் அமலையும் அல் குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றோடொன்று சேர்த்து சொல்லி இருப்பதை நாங்க பார்க்கிறோம். இங்க அமல் என்று சொல்ற நேரம் ஒரேடியா எங்கட கருத்து, அதாவது சிந்தனைக்கு வாரது அந்த அது ஐம்பெரும் கடமைகளை தான் வர. இங்க எந்த இடத்துலையுமே பெரும்பாலும் அப்படி இஸ்லாம் கருத இல்லை, குர்ஆனும் அப்படி கருத இல்லை, சுன்னாவும் கருத இல்லை. அல்லாஹ்வோட திருப்தியை தரக்கூடிய வகையில செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல செயல்கள், உழைப்பு எல்லாமே அமலன் தான். எல்லாமே அமலன் தான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன், அதாவது முஃமினான நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல செயல்பாடுகளை செய்கின்ற போது ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவரை ஒரு சிறந்த வாழ்வு வாழ வைப்பான் அல்லாஹ் தஆலா. அதாவது இந்த உலகத்தில் வலனுஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர் செய்து கொண்டிருந்ததை விட சிறந்த கூலி அல்லாஹ் தஆலா மறுமையினால வழங்குகின்றார் என்ற கருத்தை நாங்க குர்ஆன்ல பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, அதாவது விசுவாசம் கொண்டு நல்லமல்களும் நல்ல செயல்பாடுகளும் செய்யக்கூடியவர்கள் நல்ல செயல்களை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் வீணாக்க மாட்டான். அதை விட சிறந்த கூலியைத்தான் அவர்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை நாங்க பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், லியஅகுலூ மின் ஸமரிஹி, அதாவது உழைப்பை பத்தி சொல்லிட்டு அந்த உழைப்பின் விளைவாக வரக்கூடிய அந்த லாபத்திலிருந்து அவர்கள் சாப்பிடட்டும். ஒமா அமிலத் ஐதீஹிம், அவர்களது கரங்களால் அவர்கள் செய்த அந்த உழைப்பு தொழில், அதன் மூலமாக வரக்கூடிய அதாவது வருமானத்தை அவர்கள் உட்கொள்ளட்டும், கொண்டு விட்டு அவர்கள் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தட்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்லி இருப்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நல்ல, அதாவது ஹலாலான உழைப்பு ஒரு ஜிஹாதுக்கு சமன் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை அதாவது ஒரு ஹதீஸ்ல நாங்க பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ், ஒரு இடத்தால கடந்து போற நேரம் ஒரு ஆளை கடந்து போறாங்க. அஹ், இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு 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 ஆள் வார, இந்த ஆளை பார்த்தா உடம்பெல்லாம் நல்லா அஹ், உழைப்பின் காரணமாக உடம்பெல்லாம் நல்ல வாட்ட சாட்டமாக உழைப்பாகவும், அதே போன்று இந்த நல்ல ஆக்டிவாகவும் இருக்கிறார். அவர் நல்ல சுறுசுறுப்பானவராகவும் இருக்கிறார். அப்ப அவரை பார்த்துட்டு அங்க இருந்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவரு அல்லாஹ்ட பாதையில போராட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொன்னாங்க. அதாவது வாட்டசாட்டமான உடம்புள்ள ஆளை பார்த்து சொன்னாங்க, இவரு அஹ், ஜிஹாதுக்கு வந்தா எப்படி நல்லா இருக்கும் தானேன்னு கேட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரு
தனது சிறு பிள்ளைகளுக்காக அவர்களை பராமரிப்பதற்காக அவர்களது செலவுகளை அஹ், தேடிக்கொள்வதற்காக அவர் வெளியிறங்கி சென்றார், உழைப்பதற்கு வெளியிறங்கி சென்றார். அல்லாஹு தாலாவின் பாதையில் இருக்கிறார். அதே போன்று وإن كان خرج يسعى على أبوين شيخين كبيرين فهو في سبيل الله. வயது முதிர்ந்த தனது பெற்றோர்களுக்காக உழைப்பதற்காக அவர் வீட்டுக்கு வெளியே சென்றார். அவரும் அல்லாஹு தாலாவின் பாதையில் தான் இருக்கிறார். அதே மாதிரி وإن كان خرج يسعى على نفسه يعفها فهو في سبيل الله. அதாவது தனக்கு தனது சொந்த தேவையை நிறைவேற்றிக் கொண்டு பிறரிடம் கையேந்தாமல் சுய கௌரவமாக வாழ்வதற்காக அவர் உழைக்கச் சென்றார். அவரும் அல்லாஹு தாலாவின் பாதையில் இருக்கிறார். إن كان خرج يسعى رئاء مفاخرة فهو في سبيل الشيطان. அதாவது யாரு இப்ப அவருக்கு பெரிய தேவை இல்லை, ஆனால் ஆஹ், மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி பெருமை அடிப்பதற்காக வேண்டி ஆஹ், உலகத்துக்கு காட்டுறதுக்குன்னு சொல்லுவோமே, அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து அவர் உழைக்கச் சென்றார். அவன் ஷைத்தானின் பாதையில் செல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தனது குடும்பத்துக்காக உழைக்கச் செல்வது ஒரு புனிதமான செயல், ஜிஹாதுக்கு சமனான செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அஹ், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை சுஃபியான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பசராவுக்கு வரி அறவிடுவதற்காக அனுப்பினார்கள். அங்க போய் அவன் சில காலம் அங்க தங்கி இருந்தான். அங்க தங்கி இருக்கிற காலத்துல உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல யுத்தங்கள் பல ஜிஹாதுல நடைபெற்றுச்சு தானே. இப்ப அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அஹ், சுஃபியான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கள்ட்ட அதாவது அனுமதி கேட்கிறாங்க. முரளியர் அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வோட பாதையில போராடுவதற்காக தானும் போகணும்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தான் திருப்பி கேட்கிறாங்க, அவலஸ்த ஃபீ ஜிஹாத், நீ ஒரு ஜிஹாதுல தானே இருக்கிற, நீ ஒரு ஜிஹாதுல இல்லையா இருக்கிற, இதுவும் ஜிஹாத் தான் என்று சொல்லி அவர் செஞ்ச அந்த பணியை அந்த தொழிலை ஒரு ஜிஹாதுக்கு ஜிஹாத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக விளங்கியிருந்தார். சஹாபாக்கள் அப்படித்தான் விளங்கியிருந்தார். அஹ் ஹலாலான முறையில உழைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு வணக்கம். அது மட்டுமல்ல, நாங்க தௌபா கேட்டா மட்டுமல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சரியான முறையில நாங்க எங்களோட தொழில அதாவது களவு பொய் இல்லாம சரியான முறையில முறையா நாங்க எங்களோட தொழிலை செஞ்சா அதுவும் கூட எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பா தான் அமையும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்வதை கேட்டதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா, மன் அம்சா காலன் மின் அமலி யதைஹி, அதாவது தனது இரண்டு கரங்களாலும் உழைத்ததனால் களைப்புற்ற நிலையில் யார் மாலை பொழுதை அடைகிறாரோ அம்சா மஃபூரன் லஹு, சுப்ஹானல்லாஹ், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலேயே அந்த மாலை பொழுதை அடைகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப உண்மையிலே உழைக்கக்கூடியவர்கள் அந்த உழைப்பிட பெருமானத்தை விளங்கி செஞ்சா உண்மையில் அதுல களவு போய் செய்ய மாட்டாங்க. ஒரு இபாதத்தாக நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டியது இதுல பெருமானம் தெரியாதால இன்னைக்கு இந்த சமூகத்தை நிறைய பேர் அதுல சில சின்ன சின்ன லாபத்துக்காக வேண்டி களவு பொய்ய செஞ்சு பெரிய நன்மை அதில் நாங்க இழந்து கொண்டோம். அதுக்குள்ள தொழுகை இல்லாம, ஓதல் இல்லாம, திக்கர் இல்லாம
போறது ஒரு நஷ்டம். அதை விட இதுவே எங்களுக்கு திக்ராக, இதுவே எங்களுக்கு தௌபாவாக இஸ்திக்பாராக அமைய முடியும் என்ற நிலை இருக்கின்ற போது நாங்கள் அதை தலைகீழாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தவரையில அஹ், அது ஒரு சதக்கா என்ற கருத்தை நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க. என்றாலும் திரும்பவும் வதக்கிர் திக்ராத்தன் ஞாபகப்படுத்துங்கள். ஞாபகமூட்டுவதானது எங்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில இந்த ஹதீஸ் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். மனசுவிட இருக்கிறது எல்லாம் அவரால் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. எந்த ஒரு முஸ்லிமாவது ஒரு பயிரை நட்டு அந்த பயிரிலிருந்து ஒரு ஒரு தாவரத்தை நட்டு ஒரு பறவை அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு ஏதாவது ஒரு பிராணி அதிலிருந்து ஒரு பயனை அடையுமாக இருந்தால் அது பயன் என்று சொல்கின்ற போது அது பழம் தந்து இந்த பழத்தை சாப்பிடணும் இல்லை. அந்த மரத்துல நிழல்ல கூட நாங்கள் ஏதாவது பயனடைந்தால் அல்லாஹ் தாலாவோட ஏதாவது ஒரு படைப்பு அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போனா கூட நிம்மதியா அதுவும் இல்லா கானலஹு பிஹி சதகா, அது உங்களுக்கு சதக்காவாக என்று வேறு எதுவாகவும் அமையாது. அதாவது நிச்சயமாக சதக்காவாக அமையும். புகாரியில வரக்கூடிய ஒரு சரியான ஹதீஸ். அப்ப பூமியை வளப்படுத்துறதுக்கு, நாட்டுறதுக்கு, விவசாயம் செய்யறதுக்கு, எங்களோட வீட்டு சூழல்ல, எங்களோட தோட்டத்துல நாங்க அதாவது சும்மா நிலத்தை விடாம நாங்க அதை பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் எவ்வளவு எங்களை தூண்டி கொண்டிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது அதே கருத்துல, மன் யக்ரிசு கர்சன் கதபல்லாஹு லஹு மினல் அஜ்ரி பிகத்ரி மா யஹ்ருஜு மின் ஸமரி ذلك الغرس. சுப்ஹான் அல்லாஹ். தபரானில வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. சுப்ஹான். அதாவது யாராவது ஒரு பயிரை நாட்டினால் அந்த பயிரில இருந்து வெளிவரக்கூடிய அதாவது கனியாக இருக்கலாம், நெல் மணி போன்ற அதாவது அதோட விளைவாக இருக்கலாம், விளைச்சலாக இருக்கலாம். அதன் அதன் அளவுக்கு அதன் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறான். மன் யக்ரிசு கர்சன், யார் ஒரு தாவரத்தை நடுகிறாரோ, கதபல்லாஹு லஹு மினல் அஜ்ரி, நற்கூலியில் அல்லாஹு தாலா அவருக்கு எழுதுகின்றான். பிகத்ரி மா யஹ்ருஜு மின் ஸமர், அதிலிருந்து வெளிவரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய அந்த தானியங்களா இருக்கலாம், தானியத்தின் அளவுக்கு ஏற்ப. சொல்லுங்களே, நாங்க வயல் செய்யறோம்னு சொல்லி வயலை செஞ்சு அதுல வரக்கூடிய நெல்லை நாங்க விற்கிறோம் தான், அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். அது தவிர அந்த நெல்மணின்ற அளவுக்கு ஒரு கோடி நெல்மணி வந்து ஒரு கோடி நன்மை அல்லாஹ் பதிகிறான். இது ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். இப்ப இதுதான் இபாதத். இபாதத் இது நல்லமல். அல்லாஹ் தாலா எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய, நன்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு செயல், எங்களோட பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு செயல். இபாதத் இல்லாம வேறு எதுவாக இருக்கேனும். இந்த வகையில நாங்க அதாவது வாழ்க்கையை விளங்கினா, அதாவது எந்த ஒரு முஸ்லிமும் அதாவது சும்மா இருக்க மாட்டார். பூமியை நிறைய வளப்படுத்துவதற்கு அவர் உழைத்து கொண்டே இருப்பார். அந்த அதாவது அந்த தொழிலை செய்யற நேரம் ஒரு புனிதத்தன்மையோட அந்த உணர்வோடு அதை செய்வார். இன்னைக்கு நாங்க தொழிலுக்கு போற நேரம், தொழிலை செய்யறவனை பார்க்குற நேரம், ஒரு வேலையை செய்ய பார்க்குற நேரம், நீங்க வேலை செய்றீங்க இல்லையா, தொப்பையை போட்டு ஒன்று பள்ளி போறது கண்டா, நீங்க சொல்ல போறீங்களே, இபாதத்துக்கு போற அது இபாதத், இது வேலை, இது இபாதத் இல்லை. அப்படித்தான் நான் நினைச்சு கொண்டீங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா இஸ்லாத்துல பார்வை அப்படி இருக்க இல்லை. குர்ஆன்ல பார்வையும் அப்படி இல்லை, ரசூலோட பார்வையும் இப்படி இல்லை. சஹாபாக்களும் இப்படித்தான் இது இது விளங்கி இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நிறைய சாதிக்க இயலுமாச்சு. உலகத்தை தன் கைக்கு கீழே கொண்டு வரதுக்கு இயலுமாச்சு. காரணம் அவங்க சரியான முறையில இத விளங்கி கொண்டதான், புரிஞ்சு கொண்டதான்.
அதே மாதிரி அடிக்கடி பேசக்கூடிய சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான், மறுமை நாள் வரும் நிலையிலும் கூட இப்போ இன்னும் எத்தனையோ மறுமை நாள் சம்பவிக்கும் என்ற நிலையில உங்களோட கையில் ஒரு தாவரம் இருந்தாலும் அதை நீங்க அதை நட்டுங்க, அதுக்கும் உங்களுக்கு நன்மை இருக்குன்றதான் அது இஸ்லாம் சொல்லுது. அப்ப அதாவது நீங்க வளப்படுத்துவதற்கு ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு கிடைச்சா அதை நீங்க வீணாக்க கூடாது என்ற கருத்தை தான் நாங்க பார்க்கிறோம். குர்ஆனை நாங்க படிச்சு பார்த்தோம்னு சொன்னா பல வகையான தொழில்களை ஆஹ் நபிமார்கள் எல்லாம் செஞ்சிருப்பதை நாங்க பார்க்கலும். அதே மாதிரி குர்ஆன் பல தொழில்களை பத்தி பேசியிருப்பதை நாங்க பார்க்கலும். இரும்பு தொழில், உருக்கு தொழிலை பத்தி பேசி இருக்குது. ஆஹ் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யறது பத்தி பேசி இருக்குது. தோல் தோலால செய்யப்படக்கூடிய உற்பத்தி பேசி இருக்குது. கார்மெண்ட் தொழிலை பத்தி பேசி இருக்குது. கப்பல் கட்டுறதை பத்தி பேசி இருக்குது. வாகனங்கள் பத்தி சேர்ந்து பேசி இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசிக்கு ஒரு நபியை பத்தி சொல்ற நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு உழவராக இருந்தார் என்னது குர்ஆன் சொல்றதை நாங்க பார்க்கலும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சராக இருந்தார். அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டெய்லராக இருந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கிறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருக்கு தொழில், இரும்ப உருக்கி அதால அதாவது இந்த ஆயுதங்களும் பாத்திரங்களும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். உம் அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ரசூல்லா வியாபாரத்தோட அதாவது ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்திருக்கிற, பிரான்களை மேய்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்படி பல அமைப்புகளை அதாவது குர்ஆன் எங்களை சொல்லி கொண்டிருக்கு. நான் வெறுமனே அதை நன்மைக்கு உதறதுக்கு மட்டும் இல்லை இந்த குர்ஆன் வச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்து நாங்களும் செய்யணுன்றதுக்கு தான் வச்சிருக்கோம். என்னை அந்த வகையில தொழிலை தூண்டி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லி தந்து அதை இபாதத்தாக்கி அதை ஒரு பெரிய வணக்க வழிபாடாக காட்டக்கூடிய எந்த ஒரு மார்க்கமும் இஸ்லாம் போல இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக முஸ்லீமாக பிறந்துட்டு நாங்க இதுல பெருமதி தெரியாத ஆக்களாக நாங்க இருக்கோம். ரசூல் கர்லாவி சொல்லுவார், அல்லாஹ் யர்ஹமுஹு, அதாவது நாங்க இரும்பு என்று ஒரு சூறாவே அல்லாஹ் சூரத்துல் ஹதீதில் இறக்கி இருக்கிறார். ஆனா இரும்புக்கு சம்பந்தமே இல்லாத சமூகமாக தான் நாங்க இருக்கோம். வேற சமூகம் தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது துரதிருஷ்டவசமாக என்று அவர் சொல்றது நாங்க பார்க்கிறோம். இது மாதிரி இதனோட சேர்த்து இன்னும் இந்த தொழிலோட சம்பந்தமாக பல விஷயங்கள், எப்படி அதில் பேணுதலாக இருக்கணும், எவ்வளவு நுணுக்கமாக இருக்கணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும், ஹராம் சேராம் எப்படி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் என்றெல்லாம் நிறைய அதாவது சம்பவங்களும் ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அதன் இங்க நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ தொழில் செய்யக்கூடிய ஆக்களாத்தான் இருப்போம். அதுல எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த நாங்க செய்யக்கூடிய தொழில நல்லா விளங்கி நாங்க பேணுதலாக அதுல அறாம் சேர்த்து இந்த பால் குடத்துல நஞ்சு துளியன்ற போட்டா எப்படி எல்லாமே பிரயோசனம் இல்லா போவோமோ அந்த மாதிரி ஆயிக்கொண்டா நாங்க இம்மையிலே நஷ்டவாளி, மறுமையிலே நஷ்டவாளி. பாருங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. சஹாபி சொல்றாரு, அப்படி அவங்க சொன்னதாக, உங்கள் உங்கள்ல யாரையாவது நாங்கள் ஒரு பொறுப்புக்கு ஒரு வேலைக்கு நாங்க பயன்படுத்தி ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பி அவங்க ஒரு நூலளவு எதையாவது எங்களுக்கு மறைச்சால், இங்க குறிப்பா சொல்றது அதாவது ஒரு வரி அறவிடுவதற்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து நாங்க அனுப்பி ஒரு நூலளவு அல்லது அதை விட சிறியது அதாவது மறைச்சார், இருட்டடிப்பு செஞ்சார், தனக்கு சொந்தமாக்கி கொண்டால்
அவங்களோட பொறுப்பை கொண்டு வந்து ஒப்படைக்காம ஆஹ், நடந்து கொண்டால் யஅதி பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அதை அவர் எடுத்துட்டு வரும். قال فقام رجل أسود من الأنصار كأني أنظر إليه فقال يا رسول الله ஃபீல் அன்னி அமலக். அதாவது இதை கேட்டோன்னே ஒரு அன்சாரி சஹாபி, அவருக்கு ஒரு பொறுப்பு ரசூல்லா கொடுத்திருந்தாங்க. அவர் சொன்னாங்க, ரசூல்லா தயவு செஞ்சு என் வேலையிலிருந்து என்னை ஓரமாக்குங்க, என்ன இந்த வேலையிலிருந்து எனக்கு வேலை வானம், ஓரமாக்குங்க. இப்ப சொன்னாங்க, ஏன் இப்படி சொல்றாய்? கால சமஅத்துக தகூலு கதா கதா, நீங்க தானே இப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க. அதாவது பொறுப்பு கொடுத்து ஒரு நூலளவு அல்லது அதை விடவும் என்னது சிறிய அளவு நாங்க அந்த கடமையை செய்யாம நாங்க சொந்தமா எங்களுக்கு பாவிச்சு பட்டா மறுமை நாள நாங்க அதை என்னது திருப்பி கொண்டு ஒப்படைக்க வேண்டி வறுமை என்று நீங்க தானே சொன்னீங்க. எனவே எனக்கு இந்த வேலை வானம் என்று சொல்லி வேலை என்னது வேலையிலேருந்து நீக்க சொன்னார். ஆஹ் நபி அவருங்க திருப்பி சொன்னாங்க, கால ஆனா அக்கூலு எல்லாம் நான் திரும்பவும் நான் சொல்றேன், மன்னிஸ்தமல்னாஹு, நாங்க யாரையாவது ஒரு பொறுப்பை கொடுத்து உங்கள யாருக்கா பொறுப்பை கொடுத்து ஒரு அவரு அதுல கொஞ்சமோ மிச்சமோ அவருக்கு எது அதாவது கொடுக்கப்படுதோ அவர் கட்டாயம் கொண்டு வரும், கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கும். அதுல கொஞ்சம் சரி எடுத்தால் அவருக்கு அதாவது வேலைக்குரிய கூலியை நாங்க எது கொடுக்குறோமோ அது அவருக்குரியதை எடுத்துக்கொள்வோம். அவருக்கு இல்லாத அவர் எடுத்தா அது அவருக்கு பெரிய அது பிரச்சனையை தான் மறுமை நாள் அதை கொண்டுதான் வேணும். அது அவர் தருந்து கொள்ளத்தான் எடுக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த வகையில பார்க்கின்ற போது நல்லதான் பாதுகாக்கணும். அங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பொது சொத்துக்கள், எங்களுக்கு இல்லாத நிறுவனத்துக்குரிய சொத்துக்கள், நிறைய இதுல நாங்க அதாவது திட்டமிட்டு செய்யற வேலையல்ல, பொறுப்பில்லாத சினத்துல அல்லது கவனையினத்தால் இப்படி எல்லாம் நடந்து கொண்டதில்லை. அதுல இருந்து கூட அதாவது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ அந்த சொத்துக்களை நாங்க பாதுகாத்து அஹ், வேலை செய்யணும் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க போனாலும் லஞ்சம் ஊழல், அதாவது நிறைஞ்சு வைத்து லஞ்சம் எல்லாம் ஒன்றுமே செய்யலான்ற அளவுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் கொடுக்கிறாளையும் எடுக்கிறாளையும் ரெண்டு பேரையும் சபித்திருக்கிறாங்கன்றத நாங்கள் தீசல பார்க்கிறோம். இப்படி நான் நினைக்கிறேன். இந்த இதோடு சம்பந்தமாக இன்னும் அஹ், சொன்னது மாதிரி இன்னும் பல மடங்கு நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு இதுக்குரிய கால அவகாசம் இன்னும் எவ்வளவு இருக்கோ தெரியாது. நேரம் இருக்குதா? ஷேக் 10 மணிக்கு தான் என்னோட லாஸ்ட் டைம். 15வது ஓ மாஷா. சரி, அப்படின்னா நாங்க இந்த அளவோட இந்த பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். இதுக்குள்ளால சொல்ல வந்த விஷயம் எல்லாருக்கும் தெளிவுதானே? மார்க்கம் எங்களுக்கு ஹலாலான உழைப்புக்கு தூண்டுது. அஷரத்து முபஷிரீன்களே அரைவாசி பேருக்கு மேல பெரிய பணக்கார ஆக்கள். இஸ்லாத்திலே கடமைகள் எங்களை தூண்டி கொண்டிருக்குது ஹலாலான உழைப்பை சிறந்த முறை செய்யறதுக்கு. நபி அவர்களே சொல்லிடுறாரு, நல்ல செல்வம் நல்ல சாலிகான மக்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இந்த நல்ல உழைப்புல ஈடுபடக்கூடிய நல்ல சாலிகான மக்களாக எங்களை எல்லாரையும் ஆக்கி அருளணும். அதே மாதிரி அதுல பேணுதலான மக்களாக வாழ்வதற்கும் அதன் மூலமாக இதனை வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக்கொண்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு பாக்கியத்தை தரணும். வாய்ப்பளித்த மசார் செட்டருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்பாட்டு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது முயற்சிகள் தொடரணும், மக்கள் நிறைய பயனடையணும்.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இன்றைக்கு பண ஆளுமை என்ற தலைப்புல உழைப்பது சம்பந்தமாகவும் பொருளாதாரத்தை தேடுவது சம்பந்தமாகவும் நல்ல ஒரு விளக்கம் ஒன்று வழங்கியிருந்தீங்க. உண்மையிலே ஏழையாக வாழ செய்கின்ற அந்த ஹதீஸ் அடிப்படையில உண்மையால அர்த்தத்தை நாங்கள் இன்றைக்கு தான் அது சம்பந்தமா விளங்கி கொண்டோம். அதாவது பணிவுள்ளவனாக வாழ செய், பணிவுள்ளவனாக மரணிக்க செய், பணிவுள்ளவனோட எழுப்பு என்ற அந்த விஷயத்த விளங்கி கொண்டோம். அந்த வகையில நாங்க பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசார்ல தான் மரணிப்பதை விரும்பினாங்கன்றது மூலமாக பொருளாதாரத்தை தேடுதல் என்ற விஷயம் அங்கிலும் சுட்டி காட்டப்படுகின்ற விஷயத்தையும் பார்த்துக்கொண்டோம். உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு 27 பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டோம் ஷேர். அந்த வகையில ஏனைய உறுப்பினர்கள் எல்லாரும் தங்களது மைக்ரோபோன்களை ஆஃப் பண்ணி அழகான முறையில இந்த ஈடுபாட்டோட இந்த நிகழ்வுல கலந்து கொண்டதற்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரமும் தொடர்ந்து எங்களோட ஆன்மீக தொடர் நடைபெறும் புதன்கிழமை நாட்கள்ல. அந்த வகையில இந்த நிகழ்வை நடத்தி தந்த மேசிலங்கா நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் முனாஸ் நலிமி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள அறிவிலும் ஆரோக்கியத்திலும் ஆயுளிலும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் நல்ல அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை தொடர் நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பி அமானில்லாஹ். மஅஸ்ஸலாம்.